ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. தென்தில்லை மன்றிடெல்லாடி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லைவாழந்தனரே முதலாக சீர்வடைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. கொள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றிருந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கலந்தை நகர் பரஞான சம்பந்தர் எழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவ முனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய பொன்னாமை உணராதே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தனை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநாவுடை பெருமானது திருவடித்தாமரைகளை மணமொழி மைகளாலே வணங்கி அடியேனை இந்த செந்நெரளி ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளை மணமொழி மைகளாலே வணங்கி இந்த சைவ சித்தாந்த ஞான வகுப்பை தொடர்ந்து செய்மெடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடித்தாமரைகளையும் மணமொழி மைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய சைவ சித்தாந்த தொடர் வகுப்பிலே நாம் கடந்த வகுப்பில் உண்மை விளக்கமாகிய ஞானப்பணுவலிலே இறைவனது திருக்கூத்தின் இயல்பை சிந்தித்து வருகிறோம். ஆறாறு தத்துவமேது, ஆணவமேது, அன்றேதான் மாறா வினையேது, மற்றவற்றின் வேறாக நானேது, நீயேது, நாதன் நடம் ஏது. இப்போ நாங்கள் தான் நிற்கிறோம். நாதன் நடம் ஏது, அதில் எங்கே நிற்கிறோங்கிறதுல பல்வேறு கருத்துக்கள் இருக்குது. இப்போ 32ஆ 33ஆ 34ஆ அப்படின்னு. சரி, நடனத்தில் நிற்கிறோம். நடனத்தில் நிற்கிறோம். எனவே இறைவனது திருக்கூத்து ஐந்தெழுத்தின் வடிவிலே அமைய பெற்றது. அந்த கூத்து ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் என்று 3 வகைப்படும். தூள பஞ்சாக்கரம், சூக்கும பஞ்சாக்கரம், அதிசூக்கும பஞ்சாக்கரம். நம்ம அதெல்லாம் போன வகுப்புல விரிவா பார்த்தோம். 5 வகையான பஞ்சாக்கரம்: தூளம், சூக்குமம், அதிசூக்குமம், காரணம், அதிசூக்கும காரணம் என்று 5 வகைப்படும். அதுல உபதேசத்திற்குரியது 3, மற்றவை அனுபவத்திற்குரியது என்பதையெல்லாம் நாம் விரிவா போன வகுப்புல பார்த்தோம். அந்த வகையில 34 தான். சரி, எனவே இந்த 5 எழுத்து இறைவனுக்கு வடிவமாக அமையப்பெற்றது. அது தூள பஞ்சாக்கரமாகவும் சூக்கும பஞ்சாக்கரமாகவும் இறைவனுக்கு அமையப்பெற்றது. ஆடும்படி கேள் நல்ல ஐயனே, அம்பலத்தான் ஐயனே,
நாடும் திருவடியிலே நகரம். திருவடி நகரம். மகரம் உதரம். மகரம் உதரம். வளர்தோள் சிகரம். பகரும் முகம் வா முடி யா. நா ம சி வா ய. இறைவனுக்கு நமச்சிவாய என்கின்ற ஐந்தெழுத்து அவனுக்கு அவயவங்களாக அமையப்பெற்றது, உறுப்புகளாக அமையப்பெற்றது. திருவடி நகரமாகவும், மகரம் முந்தியாகவும், சிகரம் தோளாகவும், வகரம் முகமாகவும் போன நடத்தாச்சு. திருப்பி அதை வச்சிங்கன்னா இன்னைக்கு வகுப்பு ஓடிடும், நம்ம அடுத்தது போயிடும். வகரம் முகமாகவும், யகரம் சிகரமாகவும், மன்னிக்கணும், யகரமாகவும் அமையப்பெற்றது. ந ம சி வா ய. தூள பஞ்சாக்கரம் இறைவனுக்கு இவ்வாறு அவனது அவயவங்களாக அமையப்பெற்றது என்பதை நாம் பார்த்தோம். அப்புறம் சூக்கும பஞ்சாக்கரம். சூக்கும பஞ்சாக்கரம் தோற்றம் எதுங்க? சேர்க்கும் துடி சிகரம், உடுக்கை. இந்த உடுக்கை அப்போ முதல்ல திருக்கரம் பேசப்பட்டது. இப்ப என்ன பேசப்படுகிறதுங்க? கரத்திலே ஏந்தி இருக்கிற துடி உடுக்கை. சேர்க்கும் துடி சிகரம். சிற்கணவா வீசுகரம். வா வீசுகரம். சி வா. ய எதுங்க? அபயகரம் ய. சி வ ய. சிவய என்று வருகிறது. எனவே தேர்க்கும் சேர்க்கும் துடி சிகரம், சிற்கணவா வீசுகரம், ஆர்க்கும் யகரம் அபயகரம். அப்புறம் பார்க்கில் இறைக்கு அங்கி நகரம், நெருப்பேந்திய கரம். இந்த கரம் அங்கி. அங்கின்னு என்னது? நெருப்பு. அந்த அங்கி நெருப்பேந்திய கரம் என்ன இதுங்க? என்னது? நா. சி வ ய ந. அப்புறம் ஊன்றிய திருவடி. ஊன்றிய திருவடி என்னதுங்க? ம. அப்போ இந்த நாம சிவாய என்பது முன்னிறுத்தி வருகிற போது வேறு வேறு உறுப்புகளும், சிவாய நம என்று வருகிற போது வேறு வேறு உறுப்புகளும் அவனுக்கு என்னவா அமையப்பெறுகிறது? உறுப்புகளாக இருக்கிறது. இப்போ எழுத்து இப்போ எப்படி பார்த்தாலும் அதே எழுத்து தானே வரணும். நான் என்னது? நான் என்பது என்னது? திரோதான சக்தி. மா என்றால் மலம், சி என்றால் சிவம், வா என்றால் திருவருள், யா என்றால் உயிர். இப்போ இந்த எழுத்து மாறல. நீங்க அந்த எழுத்தை நீங்க சி சிவாய நமன்னு சொன்னீங்கனாலும் சி சிவன் தான், நமசிவாயன்னு சொன்னாலும் சி சிவன் தான். எழுத்துக்களால் குறிக்கப்படுகிற பொருள் மாறுவதில்லை. எழுத்துக்களால் குறிக்கப்படுகிற பொருள் மாறுவதில்லை. ஆனா மந்திரம் மாறுனா உறுப்பு மாறியது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? இப்ப சிவாய நம, சிவாய நம, அதுல ஒரு சி இருக்கு. நமசிவாய இதுல ஒரு சி இருக்கு. ரெண்டு சி யாரை குறிக்குது? சிவத்தை தான் குறிக்குது. ஆனா நமசிவாயன்னு சொன்னா அந்த சி எந்த உறுப்பை குறிக்கிறது? நமசிவாயன்னு சொல்றோம். நான் எழுதி போட்டாதான், திருப்பி போர்டுக்கு போனாதான் இல்ல எழுதிடுவான். சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது. இங்க பாருங்க, நமசி வாய. நான் என்பது என்னது? நான் என்பது என்னது? திரோதான சக்தி. இப்போ இந்த நமசிவாயன் சொல்லுகிற போது நான் என்ற எழுத்து எந்த உறுப்பை குறிக்குது? திருவடி, ஊன்றிய திருவடி. சரி, இது இப்படியே வச்சுக்கங்க. இப்போ சிவாய நம. சரியா? இங்க நான் எதை குறிக்குது? நான்
நான் எதை குறிக்குது? திரோதானம் தான். இங்கேயும் நானா திரோதானம் தான், இங்கேயும் நானா திரோதானம். உறுப்பு ஆனா என்னது? இங்க அனலேந்திய கை, அனலேந்திய கை, அனலேந்திய கை. இப்ப பாருங்க, திரோதான சக்தியாகிய நகரம், திரோதான சக்தியாகிய நகரம் நமசிவாயன்னு சொல்லுகிற போது இறைவனது ஊன்றிய திருவடியையும், சிவாய நம என்று சொல்லுகிற போது அனலேந்திய கரத்தையும் குறிக்குது. நான் இப்ப ஒன்ன மட்டும் வைக்கிறேன், இதே மாதிரி அஞ்சையும் நீங்க பார்க்கணும், அஞ்சையும் பார்க்கணும். ஒரே பொருள் தான், ஒரே பொருள். அப்ப எப்படி சொன்னாலும் அது எதை குறிக்கணும்? ஒரு உறுப்பை தானே குறிக்கணும். குறிக்கணுமா இல்லையா? மாறி வரட்டும், நீங்க முன்னாடி வருதா பின்னாடி வருதா? நமசிவாயனா முன்னாடி வருது, சிவாய நமனா பின்னாடி வருது. புரியுதா இல்லையா? அப்போ அதனுடைய இடம் மாறினாலும் உறுப்பு மாறக்கூடாது. லாஜிக்கலி, லாஜிக்கா பார்த்தா என்ன ஆகக்கூடாது? உறுப்பு மாறக்கூடாது. ஆனா மாறுது, உறுப்பு மாறுது. ஏன் மாறுது? அதான் பொசிஷன் மாறிடுச்சு. பொசிஷன் மாறினாலும் ஆள் மாறல தானே. இப்போ இங்க நான் இன்னொரு விஷயம் கேட்கிறேன். இங்க சிவாய நம, சிவம் பின்னாடி நிக்குது, திரோதான சக்தி முன்னாடி நிக்குது. இந்த ஷிப்புக்கு கேப்டன் யாரு? இது ஒரு ஷிப்பு, கடல், என்னது, ஒரு கப்பல். இந்த கப்பலுக்கு கேப்டன் யாரு? நான். இவர் தான் முன்னாடி நிக்கிறாரு. இந்த ஷிப்புக்கு கேப்டன் யாரு? நான். இவர் எப்படி செலுத்துவாரு? உலக போகத்தை நோக்கி செலுத்துவார். கப்பல் உலக போகத்தை நோக்கி போ, உள்ள இருக்கிற ஆளெல்லாம் உலகத்தையே பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா கேப்டன் ஆஃப் த ஷிப் யாரு? இவரு தான். இப்ப இவர் எங்க செலுத்துறாரோ அப்படி எல்லாம் போவாங்க. சிவபெருமான் என்ன பண்ணுவாரு? உடுப்பா, அவன் போறான், போட்டு விடு அப்படின்னு பேசாம இருப்பார். சும்மா புரியறதுக்கு அப்படிலாம் இருக்க மாட்டாரு. அதெல்லாம் வேற. அது நீங்க இன்னும் டெப்தா போனா கொஞ்சம் அப்படியே வெளிப்படையா புரியுற மாதிரி சொல்றேன்னா அப்படி சொல்லிக்கலாம், சரியா? ஏன்னா இந்த நகரத்தையும் அவர் தான் செலுத்துறாரு, அது வேற விஷயம். புரியுதுங்களா? அப்போ இங்க முதன்மை யாருக்கு வந்திருக்குது? இப்போ நகரத்துக்கு முன்னாடி நிக்குது. இங்க நகரம் பின்னாடி போயிடுச்சு, சிகரம் முன்னாடி வந்துருச்சு. இப்ப கேப்டன் ஆஃப் த ஷிப் என்னது? சிவம். அப்போ இது வேற பக்கம் கூட்டிட்டு போவோம், இந்த மந்திரம் வேற பக்கம் கூட்டிட்டு போவோம், இந்த மந்திரம் வேற பக்கம் கூட்டிட்டு போவோம். ஆனா உள்ள இருக்கிற ஆள் மாறல, உள்ள இருக்கிற ஆளு மாறல. அப்ப இவர் முன்னாடி நின்னா கொஞ்சம் முனைப்பா இதையும் செய்வாரு, பின்னாடி வந்தா கொஞ்சம் அமைதியா இருப்பாரு. அப்ப அவர் ஓட்டுறாருப்பா, நம்ம வாய் பேசக்கூடாது. முதலாளி ஓட்டுறாரு, இங்க டிரைவர் ஓட்டிட்டு இருக்கிறாரு, முதலாளி உட்கார்ந்து இருக்கிறாரு. அங்க முதலாளியே ஓட்டுறாரு, டிரைவர் என்ன செய்வாரு? சத்தம் காட்டாம உட்கார்ந்து இருப்பாரு, இல்லையா? அப்படி இருக்கிற இடத்துல ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு பாருங்க. அது வரைக்கும் நமக்கு புரியுது, இது வரைக்கும் புரியுது. இப்ப என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க இறைவனது உறுப்பு ஊன்றிய திருவடியாகவும், திரோதான சக்தி இதே மாதிரி 5 பொருளுக்கும் பார்க்கணும். நான் இப்ப ஒரே ஒரு பொருள் உங்களுக்கு இது புரிஞ்சாதான் நான் அடுத்து சொல்றதா வேண்டாமாங்கிற இடத்துக்கே போகணும். புரியுதா இல்லைங்களா? திரோதான சக்தி இறைவனது உறுப்புல நமசிவாய என்று சொல்லுகிற போது திருவடியாகவும், ஊன்றிய திருவடியாகவும், சிவாய நம என்று சொல்லுகிற போது அனலேந்திய திருக்கரத்தையும் குறிக்கின்றதே. உறுப்புகள் ஏன் மாறுகின்றன? பொருள் மாறல, செயல் மாறுது. செயல் மாறுகிறது. என்ன செயல் மாறுது? ஒடுங்கல, ஒடுங்கினா வேலை செய்யாதுல்ல. அது நீங்க அடுத்த பாட்டுக்கு போறீங்க, நீங்க இந்த பாட்டுல நில்லுங்க. அடுத்த பாட்டு அது சப்ஜெக்ட், அடுத்த சப்ஜெக்ட் அது ஐந்தொழில். அங்க ஐந்தொழில்
சரிங்களா? இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க திரோதான சக்தி ஆன்மாவின் அறிவை மறைத்து கொண்டு நிற்கிறது. ஊன்றிய திருவடியை ஊனி வச்சிருக்கிறாரு. அதுக்கு கீழே என்ன இருக்குது? ஆணவ மலம் இருக்குது. ஆணவ மலம் வெளியே தெரியாம தன் திருவடியால என்ன செஞ்சிருக்கிறார்? அப்படியே ஊன்றி வைத்திருக்கிறார். இப்போ உலகத்தை நோக்கி, உலக போகத்தை நோக்கி உயிர்கள் செல்கிற போது இந்த உலக போகத்தின் பயன் என்ன, நாளைக்கு என்ன நடக்கும், என்ன ஏதுங்கிறதே நமக்கு எப்படி தெரியும்? ஒன்னும் தெரியாது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு படிச்சோம். என்ன பாட்டு தெரியுங்களா? காலம் நியதி கலை வித்தை அராகம். காலம் நியதி கலை வித்தை அராகம் படிச்சுமா? எங்க படிச்சோம்? வித்யா தத்துவங்களை பத்தி படிச்சோம். இந்த அடுத்த பாட்டுல எல்லை படம் புதுமை எப்போதும் நிச்சயத்தல் அல்லதரும் கிரிய ஆன்மாவுக்கு, இப்படி ஒரு பாட்டு படிச்சோம். எத்தனாவது பாட்டு? 19வது பாட்டு. எல்லை பலம் புதுமை எப்போதும் நிச்சயத்தல். எல்லை எல்லை பலம் புதுமை, இதான் இங்க சப்ஜெக்ட். அதுக்கு பின்னாடி விட்டுருங்க. இதுதான் இப்ப நமக்கு வேணும். எல்லை பலம் புதுமை. இது என்னது? இது எதுக்கு சொல்றாருமா? வித்யா தத்துவத்தின் தொழிலா? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. காலத்தினுடைய தொழில். காலத்தினுடைய தொழில். காலம் என்பது 3 வகைப்படும். நேற்று, இன்று, நாளை. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கடந்த காலம் எல்லையை வரையறை செய்கிறது. கடந்த காலம் எல்லையை வரையறை செய்கிறது. நிகழ்காலம் அனுபவத்தை கொடுக்கிறது. எதிர்காலம் புதுமையை தருகிறது. புதுமையை தருகிறது. என்னதுங்க? இந்த நிமிஷம் முடிஞ்சிருச்சு, இது கடந்த காலம் ஆயிடுச்சு. இப்ப நான் பேசிட்டு இருக்கிற காலம் என்ன ஆயிடுச்சு? சொல்லி முடிச்சேன்னா கடந்த காலம். அப்போ அது காலத்தை என்ன செய்யுது? வரையறை செய்கிறது. இத்தனை மணி, இத்தனை செகண்ட், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்னா இதுதான். அது முடிஞ்சோன்னா அது என்ன ஆயிடுச்சு? வரையறை முடிஞ்சிச்சு, கடந்த காலம் ஆயிடுச்சு. அப்ப நிகழ்காலம் என்பது என்னது? அனுபவம். என்ன அனுபவம்? எதை அனுபவிச்சீங்கனாலும் அனுபவம் தான். இப்ப எனக்கு பேசுறது அனுபவம், உங்களுக்கு கேட்கறது அனுபவம். ஒவ்வொரு இந்த நிகழ்காலம் என்பது என்ன தேர்த்து கொடுத்துட்டு இருக்கு? அனுபவத்தை கொடுத்து கொண்டு. இன்னும் சில பேர் இப்போ உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு வேலை செய்வாங்களா இல்லையா? தூங்குறவன் தூங்குவான், டிவி பார்க்கறவன் டிவி பார்ப்பான், சாப்பிட்றவன் சாப்பிடுவான், ஏதோ ஒன்று நடக்கும். நிகழ்காலம் என்பது எதற்குரியது? அனுபவத்திற்கு உரியது. எதிர்காலம் என்பது புதுமைக்கு உரியது. என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அடுத்த நிமிஷம் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நல்லதே நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இது ஒரு எதிர்பார்ப்பு. இது ஒரு எதிர்பார்ப்பு. புரியுதுங்களா? அப்போ இந்த காலம், எதிர்காலம் என்பது புதுமையை செய்வது, எதிர்பார்ப்பை செய்வது, எதிர்பார்ப்பை செய்வது. சரி, இது எதுக்கு வந்தோம்னா, இது காலத்தினுடைய தொழில். எல்லை பலம் புதுமை. இப்போ இந்த புதுமை என்பது திரோதான சக்தியால் மறைக்கப்பட்டிருக்கிறது. திரோதான சக்தியால் மறைக்கப்பட்டிருக்கிறது. மறைக்கப்பட்டிருப்பதினாலதான் உலகம் இயங்கிட்டு இருக்கு. உலகம் இயக்குவதற்கு மிக முக்கியமான தொழில் எது? திரோதானம் என்று சொல்லக்கூடிய மறைப்பு. மறைப்பு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கங்க, உலகம் இயங்காது. உலகம் இயங்காது. ஒரே ஒரு உதாரணம். என்ன உதாரணம்? அம்மா காப்பாத்துவான்னு நம்பிக்கையில தான் பையனும் பிள்ளையும் வீட்டில் இருக்கிறாங்க. என்னானாலும் எங்க அப்பா அம்மா காப்பாத்திடுவாங்க அப்படின்னு நம்பிக்கையில தான் பையனும் பிள்ளையும் வீட்டில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நாளைக்கு இந்த பையனும் பிள்ளையும் காப்பாத்துவாங்கிற நம்பிக்கையில தான் பையனும் பிள்ளையும் வீட்டில் வச்சிருக்கிறாங்க.
அவன் வீட்டில் இருக்கிறதுக்கு காரணம் நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு நம்பிக்கை. இவங்களுக்கு வச்சிருக்கிறதுக்கு காரணம் அவங்க நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. ஒரு வேளை இவன் நம்மளை காப்பாற்ற மாட்டான், ஏன்னா எதிர்காலம் தெரிஞ்சிருச்சு நினைக்கிறது இல்லை. எதிர்காலத்தில் இந்த பையன் நம்மளை காப்பாற்ற மாட்டான் அப்படின்னு அப்பாவுக்கு அம்மாவுக்கும் தெரிஞ்சதுன்னா அந்த பையனை எப்படி வளர்த்துவாங்க? எப்படி வளர்த்த யோசிச்சு பாருங்க. வீட்டுக்கார கல்யாணம் பண்ணும் போத இந்த ஆளு இந்த 5 வருஷம் கழிச்சு என்ன இந்த பாடுபடுத்த போறான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த அம்மா கல்யாணம் பண்ணுவாங்களா? இல்ல இந்த அம்மா இப்பெல்லாம் பேசுவியா, நம்ம காதுல ரத்தமே வந்துரு அப்படின்னு தெரிஞ்சா அவன் கல்யாணம் பண்ணுவானா? எல்லாம் என்னது? ஒரு நம்பிக்கை. இவளை கட்டிட்டா நம்ம சந்தோஷமா இருப்போம், இவனை கட்டினா நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு ஒரு அந்த எதிர்காலம் என்பது திரோதான சக்தியால் என்ன ஆகிறது? மறைக்கப்பட்டிருப்பதனாலதான் உலகம் இயங்கி கொண்டு இருக்கிறது. நான் நல்லா நடத்துவேன் நம்பிக்கையில நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. உண்மையா இல்லையா? இந்த நம்பிக்கை இல்லைனா இங்க உட்கார்ந்து இருப்பீங்களா? நீங்க எல்லாம் படிச்சிருவீங்க நம்பிக்கையில நான் வரேன் இல்லையா? அடையங்க ஒரு ஆள் படிக்காதுங்க அப்படின்னு நான் நினைச்சேன்னு வச்சுக்கங்க, நான் வருவேனா? இதெல்லாம் என்னதுங்க? எதிர்காலம் மறைக்கப்பட்டிருப்பதினாலே இந்த காரியம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருச்சுன்னு என்ன ஆகும்? உலகமே எங்காது. ஒவ்வொரு காரியமும் நாளைக்கு நாம இருப்போம் நினைச்சுதான் இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். நாளைக்கு நம்முடைய ஆயுள் இது வந்து தெரிந்து விட்டால் 60 வயசுல நீ இறந்துருவ அப்படின்னு சொன்னா தெரிஞ்ச அன்னைக்கே இறந்துருவான். தெரிஞ்சது 60 வயசு வரைக்கும் தான் இருப்பானா அப்படின்னு தெரிஞ்சிட்டாவே அவன் என்ன ஆயிடுவான்? இன்னைக்கே செத்துருவான். ஐயோ 60 தானுங்களா அப்படின்னு என்ன ஆயிடும்? போயிடுவான் இன்னைக்கு. அப்போ எல்லாமே எதனால் மறைக்கப்படுகிறது? திரோதான சக்தியால் மறைக்கப்படும். அப்போ உலகத்தை நுகரும் பொருட்டு, உலகத்தை நுகரும் பொருட்டு நகரமாகிய திரோதானம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? ஊன்றிய திருவடியிலே இருக்கிறது. 2 கிராம்பு ஊன்றிய திருவடியிலே இருக்கிறது. இதே உயிர், இதே உயிர் பக்குவப்பட்ட நிலையில அந்த உயிர் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த திரோதானம் என்ன செய்யும்? அனலேந்திய திருக்கரமாக மாறுகிறது. அப்ப வினையை சுடும், வினைய சுடும். திரோதானத்தின் தன்மை மாறுகிறது. தொழில் மாறிடுச்சு. யார்கிட்ட மாறுது? இந்த பக்கம் இருக்கிற ஆன்மாவுக்கு மறைப்பு தான் செய்யணும், இந்த பக்கம் இருக்கிற ஆன்மாவுக்கு என்ன செய்யணும்? வினையை சுட வேண்டும், வினைய சுட வேண்டும். அப்போ பொருள் ஒன்றாக இருந்தாலும் தொழில் என்ன ஆகுது? மாறுகிறது. மாறுவதற்கு காரணம் என்ன? அந்த அஞ்செழுத்தை கணிக்கிற ஆன்மாவினுடைய பக்குவம். அந்தந்த அஞ்செழுத்தை கணிக்கிற ஆன்மாவின் பக்குவத்திற்கேற்ப இந்த 5 பொருளும் வேறு வேறு தொழிலை செய்யும். இது ஒண்ணுதான் இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதே மாதிரி நாளையும் நீங்க என்ன செய்யணும்? உயித்து உணர்க, உயித்து உணர்க. சரியா? நம்ம என்ன அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். சரி. தோற்றம் துடியதனில் தோயும் சேர்க்கும் துடி சிகரம் சிற்கனவா வீசுகரம் ஆர்க்கும் யகரம் அபயகரம் பார்க்கில் இறைக்கு அங்கி நகரம் முடிக்கீழ் தங்கும் மகரம் தங்கும் மகரம். அதுதான். எனவே 33 இதெல்லாம் போன வகுப்புல நடத்தியாச்சு. சரியா? 34 இறைவனது திரு முன்பாக, திருவுக்கு பின்பாக இருக்கிற திருவாசி, திருவாசி அது பிரபாவலை என்று வடமொழியில சொல்லுவாங்க. தமிழ் அதுக்கு பேர் என்னது? திருவாசி, திருவாசி. ஓங்காரமே நல் திருவாசி, ஓங்காரமே நல் திருவாசி. பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் அந்த பிரபை.
ஆக்சுவலி இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இது ஓங்காரத்தினுடைய வடிவம். ஓங்காரத்தினுடைய வடிவம். ஓங்காரமே நல் திருவாசி உற்றதனில் நீங்கா எழுத்து நிறை சுடரா. இல்ல 5 அந்த நெருப்பு சுடர் இருக்கும். எத்தனை? 51 அச்சரங்கள் வடமொழி எழுத்து. ஓங்காரமே நல் திருவாசி உற்றதனில் நீங்கா எழுத்து நிறை சுடராம். இது அறியணும்னா ஆங்காரமற்றார் அறிவார். இதை அறிவதற்கு என்ன வேணும்? ஆங்காரமற்றவர். ஆங்காரம் என்னது? ஆணவ மலம் ஒடுங்கியவர்கள். ஆணவ மலம் ஒடுங்கியவர்கள் இதை உணர்வர். இதை உணர்வர். ஆங்காரமற்றார் அறிவார். அணி அம்பலத்தான் ஆடல் இது. அம்பலத்தான் அணினது அழகுன்னு பேர். அணினது அழகு. அதனாலதான் நம்ம போட்டுக்கிற நகைக்கெல்லாம் என்னது? அணிகலன். அணிகலன். கலன்னா என்னது? பொருள். கலன்னா பொருள். அணிகிற கலன். அணி என்பதற்கு அழகு செய்கின்ற பொருட்கள். அதுபோல அணி அம்பலத்தான் அழகான நடனம். அழகான நடனம். அடி அம்பலத்தான் ஆடல் பெற்றார் பிறப்பு அற்றார். பிறப்பு அற்றார் பெற்றார். யாருக்கு பிறப்பை அருகிற தகுதி வருகிறதோ அவர்கள் இதை பெறுவர். எதை பெறுவர்? திருக்கூத்தை பெறுவர். சொல்லியிருக்காரா? சொல்லலை. அதிசூக்கும பஞ்சாக்கரம் இங்கே சொல்லப்படவில்லை. ஏன் சொல்லப்படல அப்படின்னா, பொதுவா நம்ம இந்த 5 எழுத்தை கணிக்கிற போது இந்த வடிவத்தில் பெருமான கணிக்கணும்னு ஒரு முறை இருக்கு. எப்படி கணிக்கணுங்க? 5 எழுத்தை நமசிவாய தீக்க வாங்கியாச்சு. 101 முறை என்ன செய்யணும்? கணிக்கணுமா இல்லையா? அந்த 5 எழுத்தை கணிக்கிற போது நமசிவாயனா நமசிவாய அப்படி கணிக்கணும். அவ்வளவு பொறுமையா ஒவ்வொரு உறுப்புகளாக மனதில் இருத்தி 5 எழுத்தை கணிக்கணும். அதே மாதிரி சிவாய நமனா சிவ-ய-ந-ம இப்படி கணிக்கணும். கணிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்க. டைம் ஆகும். டைம் ஆகித்தான் தீரும். டைம் ஆகாம எப்படி? ரொம்ப கஷ்டம்தான். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, டைம் ஆகிறத விட அதுல நின்று கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அறிவு அலைபாய். அறிவு அலைபாய் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது கொண்டு வந்து நிறுத்தாதான். என்ன சொல்லிட்டார்? பெற்றார் பெற்றார் பிறப்பு பெற்றார் அப்படின்னு அது எவ்வளவு கஷ்டம் பாத்துங்க. இதை பெற்றுட்டா பிறப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அது எப்போ எவ்வளவு கடினமான ஒரு செயலாக இருக்கும் என்பதை நம்ம அவ்வளவு ஈஸியாலாம் பிறப்பா இருக்க முடியாது. சரி, அப்போ 3வது 5 எழுத்தாகிய சிவய சிவய சிவ என்பதற்கு இங்கே உறுப்புகள் சொல்லப்படவில்லை. ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை கணிக்கிற பொழுது என்னது? உறுப்புகள் அற்று அறிவு கடந்த நிலையில அதை கணிக்கணும். அகப்பூசையில அறிவு கடந்த நிலையில பெருமான கணிக்கணும். அப்போ இங்க உறுப்புகள்லாம் அங்க வச்சு கணிக்க முடியாது. வச்சு கணிக்க முடியாது. அதனால அதை சொல்லலை. ஏன் சொல்லலைங்கிறதுக்கு காரணம் அதுதான். சரி, அடுத்தது பாருங்க. அடுத்த பாட்டு 35. இது ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம். 3 நடனம் சொல்றாரு இங்க. முதல் நடனம் என்னது? ஊன நடனம்.